கடவுள் இருக்கிறாரா விவாதத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த உலகத்தை ஒரு நோக்கத்தோட படைத்த அந்த படைப்பாளனுக்கு எல்லா புகழும். மதிப்பிற்குரிய ஜாவேத் அக்தர் அவர்களை, சௌரவ் அவர்களை மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம கடவுள் இருக்கிறாரா, டஸ் காட் எக்ஸிஸ்ட் என்ற தலைப்பில் பேச போறோம். இந்த விஷயத்துல ஒரு முடிவுக்கு வர பல அளவுகோல்கள் இருக்கலாம். ஆனா இந்த விவாதத்தின் ஆரம்பத்திலேயே எதை நாம அளவுகோலா வைக்கணும், எதை வைக்க கூடாதுங்கிறத தெளிவுபடுத்திக்கணும். மதிப்பிற்குரிய ஜாவேத் அக்தர் அவர்கள் உடனே அறிவியலை கையில் எடுப்பார்னு எனக்கு தெரியும். ஆனா உண்மை என்னன்னா, கடவுள் இருப்பதை நிரூபிக்கவோ இல்ல மறுக்கவோ அறிவியல் ஒரு சரியான அளவுகோலே கிடையாது. இத நான் சொல்லல, அறிவியலாளர்களே சொல்றாங்க. ஏன்னா அறிவியலோட வேலை இந்த பௌதீக உலகத்தை ஆராய்வதுதான். ஆனா கடவுளுங்கிறவரு பௌதீகத்துக்கு அப்பாற்பட்டவர். ஒரு பிளாஸ்டிக் பொருளை கண்டுபிடிக்க மெட்டல் டிடெக்டரை யூஸ் பண்றது எவ்வளவு முட்டாள்தனமோ, அதே போல பௌதீக உலகத்தை ஆராயும் அறிவியலை வச்சு கடவுளை தேடுறது முட்டாள்தனமே. அதனால இன்னைக்கு விவாதத்துல அறிவியல் ஆதாரங்களை ஏத்துக்க முடியாது. என்ன மாதிரி ஆட்களுக்கு வேதங்கள் ஒரு சரியான அறிவு ஆதாரம். ஆனா ஜாவேத் சாஹிப்புக்கு இதுல நம்பிக்கை இல்ல. அதனால விவாதம் நியாயமா இருக்கணும்னு இன்னைக்கு ஒரு வேத ஆதாரத்தை கூட நான் சொல்ல போறதில்ல. கடவுள் இருந்தா எனக்கு காட்டு, இல்லன்னா ஆதாரத்தை குடுன்னு கேட்கறது ஒரு குழந்தைத்தனமான வாதம். ஜாவேத் அக்தர் அவர்கள் அந்த நிலையை தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அப்போ எதுதான் அளவுகோல்? ஒரே ஒரு அளவுகோல் தான் இருக்கு. அதுதான் புத்தி, தர்க்கம் மற்றும் பகுத்தறிவு, லாஜிக் அண்ட் ரீசனிங். இதன் மூலமா தான் கடவுளை பத்தி பேச முடியும். அதுவும் எப்படிப்பட்ட தர்க்கம் தெரியுமா? 2+2=4 அப்படின்னு சொன்னா யாராலையும் மறுக்க முடியாது. அந்த மாதிரி தெளிவான தர்க்கமா இருக்கணும். ஜாவேத் அக்தர் அவர்கள் கடவுள் இல்லைன்னு அப்படி ஒரு தெளிவான தர்க்கத்தை கொடுத்தா கண்டிப்பா நான் அதை ஏத்துக்குவேன். ஆனா என்னால உறுதியா சொல்ல முடியும், உலகத்துல இருக்கிற எந்த நாத்திகவாதியாலையும் அப்படி ஒரு தர்க்கத்தை கொடுக்க முடியாது. இப்போ ஒரு உதாரணத்தை யோசிப்போம். நீங்களும் நானும் ஒரு தனி தீவுல இருக்கோம். அங்க ஒரு பிங்க் கலர் பந்து கிடக்குது. உடனே நமக்கு என்ன தோணும்? இது இங்க எப்படி வந்தது? ஏன் இது பிங்க் கலர்ல இருக்கு? ஏன் இந்த உருவத்துல இருக்கு? கண்டிப்பா யாரோ ஒருத்தர் ஒரு நோக்கத்தோட இதை இங்க கொண்டு வந்து வச்சிருக்காருன்னு தான் தோணும். இப்போ அந்த பந்த பிரபஞ்ச அளவுக்கு பெருசாக்குங்க. பந்து பெருசானதால உங்க கேள்வி மாறிடுமா? இல்லையே, அதே கேள்விதான் வரும். இந்த பிரபஞ்சம் எப்படி வந்தது? ஏன் இப்படி இயங்குது? இத உருவாக்குனது யாரு? ஆனா இதுக்கு நாத்திகர்கள் சொல்ற பதில் என்ன தெரியுமா? எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லனா அதுவா உருவானதுன்னு சொல்லுவாங்க. பந்து அதுவா உருவானதுன்னு சொன்னா ஏத்துக்க மாட்டீங்க. ஆனா பிரபஞ்சம் அதுவா உருவானதுன்னா ஏத்துக்கிறீங்க. இதுதான் அவங்களோட டாக்மா. அடுத்ததா ஜாவேத் அக்தர் அவர்கள் உலகத்துல ஏன் தீமை இருக்கு அப்படின்னு எமோஷனலா கேள்வி கேட்பாரு. ஆனா நான் சொல்றேன், தீமை இருப்பதே கடவுள் இருப்பதற்கான ஒரு ஆதாரம் தான். ஏன்னா ஒரு தேர்வு நடக்கணும்னா அங்க நன்மையும் இருக்கணும், தீமையும் இருக்கணும். அப்போதான் நாம் நம்ம செயலுக்கு பொறுப்பேற்க முடியும். கடவுள் இல்லைன்னா கஷ்டப்படுற மக்களோட வேதனைகளுக்கு என்னதான் அர்த்தம்? இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே ஒன்றை சார்ந்துதான் இருக்கு. அப்படி ஒன்றை சார்ந்து இருக்கிற எல்லாவற்றுக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கணும். அந்த ஆரம்பம் யாரையும் சாராத ஒரு நித்தியமான சக்தியா இருக்கணும். அதுதான் நெசசரி பீயிங். அவர்தான் கடவுள். முதல்ல முஃப்தி சாஹிபுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லிக்கிறேன். எனக்கு சயின்ஸ் பற்றிய பெரிய அறிவு கிடையாது. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா எனக்கு கொஞ்சம் காமன் சென்ஸ் இருக்கு. பாருங்க, கடவுள்ங்கிற கான்செப்ட் ஒன்னும் புதுசு கிடையாது. இது பல நூற்றாண்டுகளா இருக்கு. 3000-4000 வருஷமா மதங்கள் இருக்கு. ஆனா மனுஷன் சுமார் 10,000-12,000 வருஷமா இருக்கா. எப்பவுமே ஏதோ ஒரு மதம் இருந்துகிட்டே தான் இருக்கு. அந்த மதங்களை நம்பினவங்க ஒன்னும் முட்டாள்கள் கிடையாது. கிரேக்கர்கள், எகிப்தியர்கள், ரோமானியர்கள் இவங்கெல்லாம் பெரிய அறிவாளிகள். பிரமிடுகளை கட்டினவங்க, ஜனநாயகத்தை உருவாக்கினவங்க. அவங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இருந்துச்சு. ஜூபிட்டர், ரா, ஜீயஸ் அப்படின்னு கடவுள்களை கும்பிட்டாங்க. இன்னைக்கு ஒரு மத நம்பிக்கை உள்ளவர் தன் கடவுள் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரோ அதே அளவு அவங்களும் வச்சிருந்தாங்க.
ஐரோப்பாவுல கிறிஸ்தவம் வர்றதுக்கு முன்னாடி ஜெர்மானிக் மதம்னு ஒண்ணு இருந்துச்சு. அதுல ஒரு கடவுள், அவரோட மனைவி, 2 பசங்க, ஒரு பொண்ணுன்னு குடும்பம் இருந்துச்சு. ஆனா ஐரோப்பாவுக்கு கிறிஸ்தவம் வந்த உடனே அந்த கடவுள் குடும்பமே காணாம போயிடுச்சு. வரலாற்ற பார்த்தா கடவுள்கள் வந்து வந்து போய்க்கிட்டே இருக்காங்க. அவங்க நிலையானவங்க கிடையாது. அந்த பழைய கடவுள்கள நம்பினவங்களை இன்னைக்கு நாம முட்டாள்கள்னு சொல்ல முடியுமா? அவங்க அந்த காலத்துல பெரிய தத்துவ மேதைகள், அறிவியலாளர்கள். ஆனா அவங்க மதம் எங்க? அவங்க கடவுள் எங்க? இன்னைக்கு இருக்கிற கடவுள்கள மக்கள் நம்புறாங்க. இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு என்ன ஆகும்னு யாருக்கு தெரியும்? ஐரோப்பாவுல பார்த்தா சர்ச் எல்லாம் காலியா கிடக்கு. நேரம் ஆக ஆக எல்லாமே மாறுது. எல்லா மதங்களும் உங்ககிட்ட கேட்கிற ஒரு விஷயம் ஃபெய்த், நம்பிக்கை. இந்த ஃபெய்த்துக்கும் பிலீஃப்க்கும் என்ன வித்தியாசம்? யாராவது ஒருத்தர் கடவுள் இருந்தா காட்டுன்னு கேட்டா அது முட்டாள்தனம்னு சொன்னீங்க. நான் நார்த் போல் போனதில்ல. ஆனா அது இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா பூமி உருண்டைன்னா அதுக்கு ஒரு மேல் பகுதி இருக்கணும். அங்க போனவங்க இருக்காங்க. அதுக்கு ஆதாரம் இருக்கு, லாஜிக் இருக்கு. இது என் ஃபெய்த் கிடையாது. இது என் அறிவு. ஆனா மதம் கேட்கிற ஃபெய்த் என்ன தெரியுமா? எந்த சாட்சியும் இருக்கக்கூடாது, எந்த ஆதாரமும் இருக்கக்கூடாது, எந்த லாஜிக்கும் இருக்கக்கூடாது, எந்த நிரூபணமும் இருக்கக்கூடாது. ஆனா நீ நம்பணும். அதுக்கு பேர் தான் ஃபெய்த். இதுல ஏதாவது ஆதாரம் இருந்துட்டா அதுக்கு பேரு பிலீஃப் ஆயிடும். ஃபெய்த் கிடையாது. எந்த லாஜிக்கும் ஆதாரமும் இல்லாம ஒரு விஷயத்த நம்புறதுக்கு பேர் தான் முட்டாள்தனம். நாளைக்கு நான் எலான் மஸ்கே அண்ணன்னு நம்புனா எனக்கு சந்தோஷமா இருக்கும். மனசுக்கு நிம்மதியா இருக்கும். ஆனா நீங்க ஆதாரம் கேட்டா, இல்ல அது என் நம்பிக்கைன்னு நான் சொன்னா சிரிப்பீங்க. அவர் அமெரிக்கர், நீங்க இந்தியர், 2 பேருக்கும் சம்பந்தமே இல்லையேன்னு கேட்பீங்க. நிரூபிக்க முடிஞ்சா அங்க நம்பிக்கைக்கு வேலையே இல்ல. எத நிரூபிக்க முடியாதோ அதத்தான் நம்பிக்கைன்னு சொல்றாங்க. உலகத்துல எல்லா மதமும் இந்த ஆதாரமற்ற நம்பிக்கையில தான் நிக்குது. அடுத்து நீங்க ஒரு தீவுக்கு போறீங்க, அங்க ஒரு பந்த பாத்தீங்க, அது எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்க. ஆனா அந்த தீவு எப்படி வந்துச்சுன்னு நீங்க ஏன் கேட்கல? நட்சத்திரங்கள், கேலக்ஸி இதெல்லாம் அந்த தீவு மாதிரி தான். நாம அத அப்படியே ஏத்துக்கிறோம். டேக்கன் ஃபார் கிராண்டட். யார் செஞ்சான்னு கேட்கறதில்ல. பந்த பத்தி மட்டும் தான் உங்களுக்கு ஆச்சரியம். தீவ பத்தி உங்களுக்கு ஆச்சரியம் இல்ல. என்னோட பிறப்பையே எடுத்துக்கிறோங்க. நான் பிறக்கிறது பிளான் பண்ணி நடந்ததா? இல்ல ஏதோ ஒரு விந்து அணு தற்செயலா லக்கி ஸ்பெர்ம் போய் சேர்ந்ததால நான் பிறந்தேன். இது ஒரு ரேண்டம் நிகழ்வு. நீங்க நீதி பத்தி பேசுனீங்க. இயற்கையில நீதியே கிடையாது. நீதிங்கிறது ஒரு மனித கண்டுபிடிப்பு. ஹியூமன் கான்செப்ட். ஒரு சிங்கம் மான அடிச்சு சாப்பிட்டா அதுக்கு எந்த தண்டனையும் கிடையாது. ஒரு புயல் வந்து பச்சை பசேல்னு இருக்கிற மரங்கள சாச்சா புயல ஜெயில்ல போடுறதில்ல. இயற்கைக்கு நீதி தேவையில்ல. நான் சாப்பிட்ட சாப்பாடு எனக்கு செரிக்காம போனா அது இயற்கை அமைப்பு. அதுக்கு தண்டனை கிடையாது. இயற்கையில நீதி கிடையவே கிடையாது. நான் உனக்கு நீதி வழங்குவேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் மனித மூளையோட கற்பனை. இது இயற்கையானதும் இல்ல, வானத்திலிருந்து வந்ததில்ல. நாம ரோட்ல இடது பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் வண்டி ஓட்டணும்னு ரூல்ஸ் போட்டிருக்கோம். அது நாம உருவாக்குனது. இல்லன்னா விபத்து நடக்கும், டிராபிக் ஜாம் ஆகும். அது போல தான் பொய் சொல்லக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது இதெல்லாம் நாம உருவாக்குனது. டிரைவிங் ஆன் த ரைட் சைடு. இயற்கையில இதெல்லாம் இல்ல. சிங்கத்துக்கு ஜெயில் கிடையாது. மதங்கள் நீதி கிடைக்கும்னு சொல்றது மனிதன் உருவாக்குனதுங்கிறதுக்கு இதுவே சாட்சி. சில பேர் இயற்கை தான் கடவுள்னு சொல்றாங்க. ஆனா இயற்கையில நீதி கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்க? செத்ததுக்கு அப்புறம் நீதி கிடைக்கும்னு சொல்றீங்க. அப்படி கிடைச்சா நான் சந்தோஷப்படுவேன். ஆனா என்னால அத நம்ப முடியல. மதம் ஃபெய்த் கேக்குதே தவிர அதுக்கு நியாயமான காரணம் இல்ல. சரி, மதம் ஒருவேளை மனுஷனுக்கு நல்லது செய்துன்னு வச்சுப்போம். ஆல்கஹால் மாதிரி. பல மருந்துகள்ல ஆல்கஹால் பயன்படுது. ஒரு சர்வேல என்ன சொன்னாங்கன்னா, குடிக்காதவங்கள விட அளவா 2 பேக் குடிக்கிறவங்க அதிக நாள் வாழ்றாங்களாம். ஆனா நாம குடிய கெட்டதுன்னு சொல்றோம். ஏன்னா சில விஷயங்கள்ல அளவு மீறி போயிடுவோம். மில்கஹாலிக் யாராவது பார்த்திருக்கீங்களா? காலையில இருந்து பால் குடிக்கிறவன பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா குடிகாரங்க காலையில இருந்தே குடிப்பாங்க. மதமும் அந்த மாதிரி தான். அது புற்றுநோய் மாதிரி, சாராயம் மாதிரி வளர்ந்துகிட்டே போகும். சில பேர் அத நல்லா பயன்படுத்துறாங்க. நம்ம முஃப்தி சாஹிப் மாதிரி. உங்கள சந்திச்சதுல எனக்கு சந்தோஷம். ஆனா உலகத்துல நடக்கிற அழிவுகளுக்கு இந்த மதம் நம்பிக்கை உள்ளவங்க தான் காரணம். கொஞ்சம் மதம் இருந்தா பரவால்ல. ஆனா அது கொஞ்சம்னு நிக்காது.
உடம்புல 2-3 கேன்சர் செல் இருந்தா பரவாயில்ல. ஆனா அது அப்படியே இருக்காது. பல்கி பெருகி ஆளையே கொன்றுவிடும். ரொம்ப நன்றி. ஜாவேத் அக்தர் சாஹப் பேசுனதை கேட்டு நாங்க ரொம்ப ரசிச்சோம். இப்போ கொஞ்சம் லாஜிக்கலா, அதாவது தர்க்க ரீதியா பேசுவோம். சரி, அ, முதல்ல நம்ம மதிப்பிற்குரிய ஜாவேத் அக்தர் சாஹப் ஒரு விஷயத்த சொன்னாரு. கடவுள் அழியக்கூடியவர், ஃபானி. எத்தனையோ மதங்கள் வந்து போச்சு, ஜூபிட்டர் அது இதுன்னு உதாரணம் சொன்னாரு. நான் என்ன சொல்றேன்னா, எதெல்லாம் அழியக்கூடியதோ, எதெல்லாம் இன்னொன்னு சார்ந்து இருக்கோ, அதை யாராவது கடவுள்னு நினைச்சா அவங்க நினைக்கிறது தப்பு. அது கடவுளே கிடையாது. நாங்க இங்க நிரூபிக்க உட்கார்ந்து இருக்கிறது அந்த அவசியமான இருப்பை பத்தி, அதாவது ஒரு அவசியமான காரணத்தை. எது நித்தியமானதோ, எவருக்கு ஆரம்பமும் முடிவும் இல்லையோ அவரை பத்தி தான் பேசுறோம். வேற யாரையும் நிரூபிக்க நாங்க இங்க வரல. ரெண்டாவது, அவர் சொன்னாரு ஃபெய்த் மற்றும் பிலீஃப் பத்தி ஒரு விளக்கம் கொடுத்தாரு. இந்த விளக்கத்தை இவருதான் முதல் முறையா சொல்றாருன்னு நினைக்காதீங்க. இது ரிச்சர்ட் டாக்கின்ஸ் முதல் முறையா சொன்னது. இந்த சோர்ஸ், அதாவது இந்த ஆதாரம் எங்க இருந்து வருதுன்னு எனக்கு தெரியும். அறிவுபூர்வமா, அதாவது எபிஸ்டமோலாஜிக்கலா பார்த்தா ஃபெய்த்துக்கும் பிலீஃப்க்கும் நீங்க இப்படி வித்தியாசம் சொல்ல முடியாது சார். ஃபெய்த்துங்கிறது சரியாவும் இருக்கலாம், தப்பாவும் இருக்கலாம். அதே போல பிலீஃப்ங்கிறதும் சரியாவும் இருக்கலாம், தப்பாவும் இருக்கலாம். எந்த நம்பிக்கை லாஜிக், ரீசன் மற்றும் ஆதாரத்தோட இருக்கோ அதுதான் சரியான நம்பிக்கை. நீங்க எந்த நம்பிக்கையை பத்தி பேசுறீங்க? லாஜிக் இல்லாத நம்பிக்கைன்னு அந்த விஷயத்துல நாங்களும் நீங்களும் ஒரே இடத்துலவா இருக்கோம். we are on the same page. அந்த மாதிரி லாஜிக் இல்லாத நம்பிக்கையை நாங்களும் ஏத்துக்க மாட்டோம். நாங்க ஏத்துக்கிறது லாஜிக் மற்றும் ஆதாரத்தோட இருக்கிற நம்பிக்கையை தான். அதனால இன்னைக்கு விவாதம் ஃபெய்த் மற்றும் பிலீஃப் பத்தின வித்தியாசம் கிடையாது. இன்னைக்கு நீங்க ஃபெய்த்தை ஏத்துக்கிட்டாலும் சரி, பிலீஃபை ஏத்துக்கிட்டாலும் சரி, விஷயம் என்னன்னா, உண்மை என்ன, கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற உண்மை நிரூபணம் செய்வதற்கான விவாதம் தான் இது. ஃபெய்த் மற்றும் பிலீஃப் பத்தின வித்தியாசத்தை ஆராய்வதற்கான விவாதம் இல்லை. மூணாவது அவர் கேட்டாரு, அப்ப முட்டாள்தனம்னா என்ன அப்படின்னு. மத முட்டாள்தனம் இல்லைன்னா வேற என்னன்னு கேட்டாரு. நான் சொல்றேன், நாத்திகம் தான் முட்டாள்தனம். ஏன்னு சொல்றேன் கேளுங்க. நீங்க ஒரு ரோட்ல போறீங்க, அங்க இருந்து ஒரு கார்டனுக்குள்ள போறீங்க, அங்க பூக்கள் எல்லாம் வரிசையா ஐ லவ் ஜாவேத் அக்தர் அப்படின்னு எழுதி இருக்கு. நிஜமாவே நான் உங்களை நேசிக்கிறேன் சார். ஐ ரியலி டூ லவ் யூ சார். அப்படி நீங்க அதை பார்க்கும்போது, வாவ், இது என்ன ஒரு நேச்சுரல் செலக்ஷன், இயற்கை எவ்வளவு அழகா தானாவே இப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்வீங்களா? சொல்ல மாட்டீங்க. இது மிக துல்லியமா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு, இதுக்கு பின்னாடி ஒரு டிசைனர், வடிவமைப்பாளர் இருக்காருன்னு தான் சொல்வீங்க. ஒரு சாதாரண பூந்தோட்டத்துக்கே இப்படி சொல்லும்போது, இவ்வளவு துல்லியமா இயங்குற இந்த பிரபஞ்சம் தானா உருவானதுன்னு சொன்னா அதை விட பெரிய முட்டாள்தனம் வேற எதுவும் கிடையாது. இது பகுத்தறிவே இல்லாத விஷயம். அடுத்து நம்ம சார் சொன்னாரு, நீங்க பால பத்தி பேசுனீங்க, ஆனா தீவை பத்தி பேசலன்னு. அட, அந்த தீவை யாரு படைச்சதுன்னு புரிய வைக்கிறதுக்கு தான் நான் பால உதாரணமா சொன்னேன். பாலும் இன்னொருத்தரை சார்ந்ததா இருக்கு, கண்டிஞ்சென்ட். அதே போல தீவும் இன்னொருத்தரை சார்ந்ததா இருக்கு, கண்டிஞ்சென்ட். ரெண்டுமே ஒரு அவசியமான இருப்பை தேடுது. அடுத்து, இயற்கையில நீதி கிடையாது, நீதி அறம் எல்லாத்தையும் நாம தான் முடிவு பண்றோம், டிரைவிங் சீட் மாதிரி, டிராபிக் ரூல்ஸ் மாதிரின்னு சொன்னாரு. இதெல்லாம் கடவுள் சொல்லல அப்படின்னு சொன்னாரு. இதத்தான் ஃபால்ஸ் ஈக்குவிவலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு தர்க்க பிழை, லாஜிக்கல் ஃபேலசி. நீங்க சொன்ன டிரைவிங் உதாரணம், டிராபிக் உதாரணம் எல்லாம் சப்ஜெக்டிவ் மொராலிட்டி, அதாவது நாமளா பார்த்து முடிவு பண்றது. ஆனா நீங்க அன்ன உதாரணத்தை வச்சுக்கிட்டு அப்ஜெக்டிவ் மொராலிட்டி, அதாவது மாறாத உண்மை மேல திணிக்க முடியாது. நீதி அப்படின்றது அப்ஜெக்டிவ் மொராலிட்டி. நீங்க என்ன சொல்றீங்க? இயற்கையில நீதி கிடையாதுங்கிறீங்க. நீதி இல்லாததுதான் இயற்கை, நேச்சுரல் அப்படின்னா அப்புறம் இயற்கையை இயற்கையாவே விட்டுடலாமே. ஏன் இந்த உலகத்துல நீதியை நிலைநாட்ட நாம எவ்வளோ கஷ்டப்படுறோம்? அது அறிவுக்கு பொருந்தாத விஷயமாச்சே, இல்லாஜிக்கல். அதனால சில விஷயங்கள் மட்டும்தான் சப்ஜெக்டிவ். அத சமூகத்தோட முடிவுப்படியோ இல்ல தனிப்பட்ட விருப்பப்படியோ முடிவு பண்ணலாம். ஆனா அப்ஜெக்டிவ் மொராலிட்டி அப்படி கிடையாது. நீங்க அதுவும் சப்ஜெக்டிவ் தான், சமூகம் முடிவு பண்றது தான் அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நாளைக்கு இந்த சமூகத்துல எல்லாரும் ஒன்னு சேர்ந்து சோஷியல் கான்சென்சஸ், ஒருத்தரை துன்புறுத்துறது சரிதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நீங்க அந்த கொடுமையை நியாயம்னு ஏத்துப்பீங்களா? கடைசியா ஒரு விஷயம் சொன்னாரு, 2 பெக் சாராயம் குடிச்சா அது அங்கேயே நிக்காது, கூடி போயிரும், அதாவது அதிகமா குடிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு.
இந்த உதாரணத்தை நீங்க எங்க வேணாலும் பொருத்தலாம். இத நாத்திகத்துக்கும் பொருத்தலாம். நீங்க 2 பெக் நாத்திகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வளர்ந்து வளர்ந்து கடைசியில நார்த் கொரியா மாதிரி ஆயிடும். நன்றி. எனக்கு ஒரு விஷயத்துல சந்தோஷம். முஃப்தி சாஹிப் ஒத்துக்கிட்டாரு, இயற்கையில நீதி கிடையாது அப்படின்னு. மனிதன் உருவாக்காத எந்த ஒரு விஷயத்திலையும் நீதி கிடையாது. இன்னொரு விஷயம் விசாரிச்சு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பூங்காவுல போய் பார்க்கறீங்களே அழகான பூக்கள், அதுல எதுவுமே இயற்கை கிடையாது. அது எல்லாமே மனுஷங்க ஒட்டு ரகம் பண்ணி உருவாக்குனது. காட்டுல தானா பூக்கிற பூக்கள் அவ்வளவு சாதாரணமா இருக்கும். நீங்க பார்த்து வாவ்னு சொல்ற அந்த பூக்கள் எல்லாம் மனுஷனால டிசைன் பண்ணப்பட்டதுதான். மனுஷன் நிறைய வேலைகளை செஞ்சிருக்கான். அடுத்து நான் கேட்ட ஒரு கேள்விக்கு நீங்க பதிலே சொல்லல. எனக்கு அதுல ஒரு புகார் இருக்கு. ஃபெய்த், அதாவது நம்பிக்கைனா என்ன? நீங்க ஏன் என்கிட்ட நம்பிக்கை வேணும்னு கேக்குறீங்க? உங்ககிட்ட தான் இவ்வளவு லாஜிக் இருக்கு, இவ்வளவு ஆதாரம் இருக்கு. அப்புறம் ஏன் நீ கேள்வி கேட்காத, சரண்டர் ஆயிடுன்னு சொல்றீங்க? எந்த மதமும் எல்லா கேள்விகளையும் கேட்க விடுறதில்ல. அதிகமா கேள்வி கேட்டா நீ வழி தவறிடுவேன்னு சொல்லி தடுக்குது. நீங்க ஏன் தடுக்குறீங்க? உண்மை என்னன்னா, மனித வரலாற்றிலேயே 2 வகை ஆட்கள் இருக்காங்க. தங்களுக்கு தெரியாத விஷயத்த, அதாவது தங்களுடைய அறியாமையை கும்பிடுறவங்க. தங்களுக்கு தெரியாத விஷயத்தோட, அந்த அறியாமையோட சண்டை போட்டு இது என்னன்னு கண்டுபிடிச்சவங்க. இன்னைக்கு நீங்க பிரபஞ்சம் எப்படி உருவானதுன்னு ஆச்சரியப்படுறீங்க. ஒரு காலத்துல சூரியன் ஏன் மறையுது, அப்புறம் எப்படி இந்த பக்கமா உதிக்குதுன்னு மக்கள் ஆச்சரியப்பட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் எப்பவுமே இது இருக்குன்னு நம்புறீங்க. ஒரு ஸ்டெப் பின்னாடி போகாதீங்க. இது கடவுள் செஞ்சது, அவர் எப்பவுமே இருக்காருன்னு சொல்லி முடிச்சுக்கிறீங்க. ஏன் பிரபஞ்சம் எப்பவுமே இருந்திருக்க கூடாது? நமக்கு தெரியலன்னு ஒத்துக்கிறதுல என்ன பிரச்சனை? நமக்கு தெரியாதுன்னு சொல்றதுல என்ன இருக்கு? மதவாதிகளோட பெரிய அதிசயம் என்னன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களுக்கும் எல்லாமே தெரியுமா? உலகம் எப்படி உருவானது? எப்படி அழியும்? செத்த பிறகு என்ன நடக்கும்? எல்லாம் இவங்களுக்கு தெரியுமா? ஆனா, இவங்களுக்கு டைனோசர் இருந்தது தெரியாது. யாருக்கும் தெரியல. எந்த மத புத்தகத்திலயும் டைனோசர் பத்தி ஒரு வார்த்தை கிடையாது. ஆனா, உலகத்தை எப்படி ஈஸியா 4 பாடத்துல உருவாக்கலாம். ஹவ் டு மேக் யூனிவர்ஸ் இன் 4 ஈஸி லெசன்ஸ் அப்படின்னு இவங்க பாடம் எடுப்பாங்க. எல்லாம் தெரியும்னு சொல்றதுதான் எங்க பிரச்சனை. நமக்குள்ள ஒரு பணிவு இருக்கணும். நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது அப்படின்னு சொல்ற பணிவு இருக்கணும். ஆனா, நாம நம்ம அறியாமையை கும்பிடக்கூடாது. அத ஆராயணும். இப்போ நீங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த ஹால், இந்த மின்சாரம், இந்த மைக், நீங்க வந்த விமானம், கார், இது எல்லாமே கேள்வி கேட்டவங்க உருவாக்குனது. இந்த உலகம் இன்னைக்கு இவ்வளவு வசதியா இருக்குன்னா, அதுக்கு காரணம் கேள்வி கேட்டவங்க தான். ஒவ்வொரு முறையும் அறிவியல் கேள்விகளை எழுப்பும் போதெல்லாம், அத தப்பு, பாவம், மக்ருன்னு சொன்னாங்க. வரலாற்றை படிச்சு பாருங்க. ரிலிஜன் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு பெர்ட்ரண்ட் ரசல் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அறிவியல் வளரும் போதெல்லாம் மதம் எப்படியெல்லாம் அதை எதிர்த்திருக்குன்னு படிங்க. நீராவி என்ஜின் வந்தப்போ வேட்டிகன் அதுக்கு எதிரா ஃபத்வா கொடுத்தாங்க. இப்பவும் அமெரிக்காவுல வலதுசாரிகள் ஆட்சிக்கு வந்தா ஸ்டெம் செல் ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. மனுஷன் படைக்க முயற்சி பண்றான்னு பயப்படுறாங்க. உங்களுக்கு என்ன பயம்? மனுஷன் எதையாவது படைச்சா படைக்கட்டுமே. இந்த பயம் எதுக்கு? இன்னைக்கு நீங்க இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்ற விஷயம், இது எப்படி சாத்தியம்னு நீங்க ஆச்சரியப்படுற விஷயம், நாளைக்கு சாதாரணமா தெரியும். இதுக்கு முன்னாடியும் இது நடந்திருக்கு. எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. நான் 6வது படிக்கும்போது எனக்கு கணக்கு வராது. எனக்கு ஒரு வாத்தியார் வச்சாங்க. அவர் எனக்கு 1, 2, 3ன்னு கத்துக் கொடுத்தாரு. அப்புறம் ஒரு நாள் அவர் எனக்கு அரை, முக்கால் அப்படின்னு பின்னங்கள் சொல்லிக் கொடுத்தாரு. அந்த நாளை என்னால மறக்கவே முடியாது முஃப்தி சாஹிப். எனக்கு மண்டையே வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இவர் என்ன சொல்றாரு? செவுத்துக்குள்ள பாதியா நடந்து போற மாதிரி இருக்கேன்னு நினைச்சேன். அன்னைக்கு எனக்கு புரியாதது இன்னைக்கு எனக்கு சிரிப்பா இருக்கு. அது போலதான் இன்னைக்கு நம்ம மூளைக்கு எட்டாத விஷயங்கள் ஒரு காலத்துல சாதாரணமா தெரியும். இது மனித வரலாறு. அதனால அவ்வளவு சீக்கிரம் எல்லா முடிவுகளையும் எடுத்துறாதீங்க. கொஞ்சம் பணிவா இருப்போம். நமக்கு இது தெரியலன்னு சொல்றதுல என்ன இருக்கு? பிரபஞ்சம் எங்க வரைக்கும் பரவி இருக்கு? எப்ப உருவானது? 14 பில்லியன் வருடத்துக்கு முன்னாடின்னு சொல்றாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி இத்தனை கோடி வருஷமா, ஆயிரக்கணக்கான வருஷமா கடவுள் சும்மா உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சும்மா உட்கார்ந்து கொட்டாவி விட்டுட்டு இருந்தாரா? திடீர்னு அவருக்கு ஐடியா வந்துச்சா, சரி போர் அடிக்குது, ஒரு பிரபஞ்சத்தை உண்டாக்குவோம், டைம் பாஸ் ஆகும்னு. கடவுள் எப்பவுமே இருக்காரு. சரி, ஆனா பிரபஞ்சம் எப்பவுமே இல்லையே. அது உருவாக்கப்பட்டது தானே. அப்போ அதுக்கு முன்னாடி அவரோட வேலை என்ன? இது என்ன பேச்சு? இது ரொம்ப சுலபம். இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அறிவியல் மூலமா மெதுவா தெரிய வருது. ஆனா 2000, 2500 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் சொன்னத நீங்க அப்படியே நம்புறீங்க. அப்ப சொன்னதை இப்ப வரைக்கும் நம்பிட்டு இருக்கீங்க. ஆனா எல்லாம் மாறிடுச்சு. பிரச்சனைகள் தீர்க்கப்படுது.
அறிவியலோ எந்த தத்துவ மேதையோ என்னைக்குமே எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னது கிடையாது. அவங்க, அதாவது கடவுள் இருக்குன்னு சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு தெரிஞ்சத விட எங்களுக்கு தெரியாதது எவ்வளவு அதிகம்னு எங்களுக்கு தெரியும். அதனால நாம நம்ம அறியாமையை எதிர்த்து சண்டை போடணும், அதை ஆராயணும். நன்றி. ரொம்ப நன்றி. ஜாவேத் அக்தர் சாஹிப் திரும்ப திரும்ப சொல்றாரு, ஃபெய்த்னா என்னன்னு சொல்லுங்க, ஃபெய்த்னா என்னன்னு அர்த்தம் சொல்லுங்கன்னு. நான் தான் சொல்லிட்டேனே, ஃபெய்த்ங்கிறது சரியாவும் இருக்கலாம், தப்பாவும் இருக்கலாம். இன்னைக்கு நாம ஃபெய்த் பத்தி பேசல. நாம பேச வந்திருக்கிறது உண்மை மற்றும் கடவுள் இருக்காரா அப்படின்ற தலைப்பு பத்தி. கடவுள் இருக்காருங்கிறது உண்மை, கடவுள் இல்லங்கிறது பொய். இதுல எது உண்மைன்னு தான் பார்க்கணும். நீங்க அதை ஃபெய்த்னு சொன்னாலும் சரி, பிலீஃப்னு சொன்னாலும் சரி, அது என்னோட கவலை இல்ல. நாட் மை பிசினஸ். அப்புறம் அவர் சொன்னாரு, கேள்வி கேட்கறத மதம் தடுக்குதுன்னு. நான் சொல்றேன், தடுக்கிறவங்க தடுக்கட்டும், நான் தடுக்கலையே. நீங்க கேள்வி கேளுங்க, கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டாதான் நாம முன்னேற முடியும், வளர முடியும். அதுக்காகத்தான் நான் இன்னைக்கு இங்க வந்திருக்கேன். ஆனா கேள்வி கடவுள்கிட்ட மட்டும் கேட்க கூடாது, இவங்க கிட்டையும் கேட்கணும், நாத்திகத்துக்கிட்டையும் கேட்கணும். மதம் மட்டுமே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, எல்லாருமே பதில் சொல்லணும். இன்னைக்கு நான் கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லுவீங்கன்னு நம்புறேன். இதுவரைக்கும் நான் சொன்ன கான்டின்ஜென்சி வாதத்துக்கு நீங்க எந்த பதிலும் சொல்லல. சரி. அப்புறம் அவர் சொன்னாரு, பிரபஞ்சம் ஏன் நித்தியமானதுன்னு சொல்லக்கூடாது, ஏன் கடவுள் தான் நித்தியமானவர்னு சொல்லணும்னு. ஏன் பிரபஞ்சம் நித்தியமானது இல்லைன்னா லாஜிக்கலா அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா பிரபஞ்சம் ஒரு கான்டின்ஜென்ட், அதாவது சார்ந்திருக்கிற பொருள். அது காலத்துக்கும் இடத்துக்கும் கட்டுப்பட்டது. எதெல்லாம் காலத்துக்கும் இடத்துக்கும் கட்டுப்பட்டதோ அது கான்டின்ஜென்ட். எதெல்லாம் கான்டின்ஜென்ட்டோ அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கும். எதுக்கு ஆரம்பம் இருக்கோ அது நித்தியமானது கிடையாது. இது சாதாரண அறிவு. அப்புறம் அவர் சொன்னாரு, எந்த மத புத்தகத்திலையும் டைனோசர் பத்தி போடலன்னு. வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் எந்த கணித புத்தகத்திலையும் எனக்கு டைனோசர் பத்தி ஒரு வார்த்தை கூட கிடைக்கல. அதுக்காக கணித புத்தகம் வேஸ்ட்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா கணித புத்தகத்தோட தலைப்பு டைனோசர் கிடையாது. அதே மாதிரி தான் வேதங்களோட மற்றும் மத புத்தகங்களோட நோக்கமும். அது உங்களுக்கு சைக்கிள் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்க வரல, டைனோசர் எப்போ வாழ்ந்ததுன்னு சொல்ல வரல. அது உங்களுக்கு அறம் சொல்லி கொடுக்க வந்திருக்கு, கடவுளை பத்தி சொல்ல வந்திருக்கு, இந்த பௌதீக உலகுக்கு அப்பாற்பட்ட உண்மைகளை விளக்க வந்திருக்கு. அப்புறம் மதம் அறிவியலை தடுக்குதுன்னு சொன்னாரு. மதம் அறிவியலை தடுக்கல, மதம் தடுக்கிறது சயின்டிசம் அப்படின்ற விஷயத்தை தான். நம்ம ஜாவேத் சாஹப் அதுல தான் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அறிவியல் வேற, சயின்டிசம் வேற. சயின்டிசம்னா என்னன்னா, அறிவியல் மற்றும் அறிவியல் முறைகள் மூலமா மட்டும்தான் உண்மையான அறிவை அடைய முடியும் அப்படின்னு நம்புறது. இதைத்தான் நாங்க எதிர்க்கிறோம். நாங்க அறிவியலை எதிர்க்கல. நீங்க எங்க வரலாற்றை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், நாங்க அறிவியலை வளர்த்திருக்கோம். சரி, அது வேற தலைப்பு. அப்புறம் அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, வாட்டிக்கன் ஃபத்வா கொடுத்துச்சுன்னு. வாட்டிக்கனுக்கும் ஃபத்வாக்கும் சம்பந்தமே கிடையாது, ரெண்டும் முரண்பாடான வார்த்தைகள். அப்புறம் சொன்னாரு, தெரியாதுன்னு சொல்லுங்கன்னு. தெரியாதுன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்டாரு. அதேதான் நானும் சொல்றேன். உங்களுக்கு தெரியாதுன்னா எனக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லுங்க. ஆனா ஏன் கடவுள் இல்லைன்னு அடிச்சு சொல்றீங்க? கடவுள் தெரியாது, கடவுள் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா நீங்க எப்போ கடவுள் இல்ல அப்படின்னு சொல்றீங்களோ அது ஒரு வாதம், கிளைம். இப்போ அந்த வாதத்தை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு உங்க மேல வந்துடுது. எப்படி கடவுள் இருக்காருன்னு சொல்றப்போ எங்க மேல பொறுப்பு இருக்கோ, அதே மாதிரி இல்லைன்னு சொல்றப்போ உங்க மேலயும் இருக்கு. ஏன்னு நான் தத்துவார்த்தமா விளக்குறேன். ஒரு வாதம்ங்கிறது பாசிட்டிவா மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்ல, நெகட்டிவா கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அந்த அறையில யாருமே இல்லைன்னு. இது ஒரு வாதம், கிளைம். இல்லைன்னா எனக்கு தெரியாது, யாராவது இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம்னு சொல்லலாம். இது வாதம் கிடையாது. ஆனா அங்க யாருமே இல்லன்னு நான் சொன்னாலோ, இல்ல அங்க யாரோ இருக்காங்கன்னு நான் சொன்னாலோ ரெண்டுமே வாதம் தான். ரெண்டுக்குமே ஆதாரம் வேணும். எங்க மேலையும் ஆதாரம் காட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கு, உங்க மேலையும் இருக்கு. நான் கான்டின்ஜென்சி வாதத்தை முன் வச்சேன், அதை நீங்க உடைச்சு காட்டுங்க. கடைசியா அவர் சொன்னாரு, உலகம் படைக்கப்படுறதுக்கு முன்னாடி 150 கோடி வருஷத்துக்கு முன்னாடி கடவுள் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு. சார், நீங்க எனக்கு மதிப்பிற்குரியவர். நீங்க இல்லனா நான் இவ்வளோ நேரம் பேசி உங்களை என்டர்டெயின் பண்ணிருக்க மாட்டேன். நேரம், அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி, பின்னாடி, இப்போ,
இந்த வார்த்தைகள் எல்லாமே காலத்தோடு தொடர்புடையது. காலம் எப்போ ஆரம்பிச்சது? பிரபஞ்சம் ஆரம்பிச்சப்போதான் காலமும் ஆரம்பிச்சது. அப்போ காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் என்ன பண்ணாருன்னு கேக்குறது லாஜிக்கே இல்லாத கேள்வி. அதாவது காலம் உருவாகிறதுக்கு முன்னாடி காலம் என்ன பண்ணுச்சுன்னு கேக்குற மாதிரி. அது செல்லாத கேள்வி. அப்புறம் கான்டின்ஜென்சி வாதத்தை பத்தி பேசும்போது நீங்க திரும்ப திரும்ப காட் ஆஃப் கேப்ஸ், அதாவது அறிவியலால் விளக்க முடியாத இடைவெளிகளை நிரப்புவதற்காக கடவுளை பயன்படுத்துவது பத்தியே பேசுறீங்க. முன்னாடி தெரியல, இப்ப அறிவியல் விளக்கிடுச்சுன்னுகிறீங்க. இத ஒரு எளிய உதாரணம் மூலமா விளக்குறேன். நீங்க சொல்ற அந்த இடைவெளிகளை அறிவியல் எதை வச்சு நிரப்பினாலும் அதுவும் ஒரு கான்டின்ஜென்ட், அதாவது சார்ந்திருக்கிற பொருளா தான் இருக்கும். அது சக்தியா இருக்கலாம், பருப்பொருளா இருக்கலாம், இல்ல ஆற்றலா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, எங்க கேள்வி அப்பவும் நிக்கும். நீங்க இன்ஃபினிட் ரிக்ரெஸ், முடிவில்லாமல் பின்னோக்கி செல்வது சாத்தியமில்லைன்னு நடைமுறை உலகத்துல ஒத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு இடத்துல நின்னே ஆகணும். நீங்க எந்த இடத்துல நிக்கிறீங்களோ, வேர் யூ ஸ்டாப், அதுதான் கடவுள். ஆமா, எந்த இடத்துல நிக்கிறோமோ அதுதான் கடவுள். காலம் பத்தி பேசிட்டேன், காட் ஆஃப் கேப்ஸ் பத்தி பேசிட்டேன். இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஒரு கார் நிக்குது, ஒருத்தர் வர்றாரு, வாவ் இந்த கார் எவ்வளவு அழகா இருக்கு, சக்கரம் சரியான இடத்துல இருக்கு, ஸ்டியரிங் சரியான இடத்துல இருக்கு, சீட் எல்லாம் எவ்வளவு கச்சிதமா இருக்கு, கண்டிப்பா இதை யாரோ ஒருத்தர் அறிவை பயன்படுத்தி டிசைன் பண்ணி உருவாக்கி இருக்காருன்னு சொல்றாரு. உடனே ஜாவேத் அக்தர் சாஹப் வராரு. வந்துட்டு பானெட்டை திறக்கிறாரு. திறந்துட்டு, இங்க பாருங்க இன்ஜின் இருக்கு, இந்த இன்ஜின் தான் காரை ஓட்டுது, அதனால இந்த காரை யாரும் உருவாக்கல, இது தானா வந்ததுன்னு சொல்றாரு. இது எவ்வளவு முட்டாள்தனமான வாதம்! இல்லாஜிக்கல், இர்ரேஷனல். இன்ஜின்ங்கிறது ஒரு இடைவெளி, அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இன்ஜின் மூலமா தான் கார் ஓடுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா அதனால காரை உருவாக்குனவர் இல்லன்னு ஆயிடுமா? அந்த கேள்வி இல்லாம போயிடுமா? போகாது. இன்னும் சொல்ல போனா, இன்ஜின் இவ்வளவு சிக்கலா வேலை செய்யுதுன்னு தெரிஞ்ச பிறகு நம்ம ஆச்சரியம் இன்னும் அதிகமாகுதே தவிர குறையல. அடேங்கப்பா, கார் இவ்வளவு காம்ப்ளெக்ஸா இருக்கே, அப்ப கண்டிப்பா இதை யாரோ பெரிய அறிவாளி தான் செஞ்சிருக்கணும்ங்கிற நம்பிக்கை, சர்டனிட்டி இன்னும் அதிகமாகுது. அறிவியல் எப்பவுமே இந்த பௌதீக உலகத்துல இருக்கிற இடைவெளிகளை பௌதீக பொருட்களை வச்சுதான் நிரப்போம். ஏன்னா அதுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அறிவியலை வச்சுக்கிட்டு நீங்க இந்த பௌதீக உலகத்துக்கு அப்பாற்பட்ட உண்மைய, மெட்டாபிசிக்கல் ரியாலிட்டியை நிரூபிக்க முடியாது. அது தவறான கருவி. பிளாஸ்டிக் டிடெக்டரை வச்சு இரும்ப தேடுற மாதிரி. நன்றி.